நீரே எந்தன் மனதாழும் நினைவானீரே, சிந்தைக்கு விருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, சிந்தைக்கு விருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதால் நினைவானீரே, உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் சிந்தைக்கு விருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, என் சிந்தைக்கு விருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, இந்த பூமியிலே நானும் பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். பூமியிலே நானும் பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். வழி சத்தியம் ஜீவன் வழி சத்தியம் ஜீவன் வாழ்க்கைக்கு பொழியாகியே, என் வாழ்க்கைக்கு பொழியாகியே, உயிரோடு உயிரானியே, எங்கள் மனதாள் நினைவானியே, உயிரோடு உயிரானியே, எங்கள் மனதாள் நினைவானியே. பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அது உன் அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா. பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அது உன் அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா. தாயினும் உயர்ந்தவரே, தந்தையிலும் மேலானியே,
நல்லவர். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பிரியமாயிருக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். என்மேல் சொல்லுங்க ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் எனப்படாமலும் நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் அவங்கள கட்டுவிக்கும் போது, மறுபடியும் அவங்கள ஒரு குடும்பமா, ஒரு சபையாய், ஒரு தேசமாய், நம்ம இந்த ஆன்லைனில் வாசிட்டு வரோம்ல, ஒரு ராஜாவா எவனாவது ஒருத்தன் தான் உருப்படியாக இருக்கிறான். எவனாவது எல்லாவனும் எங்கேயாவது கோட்டை விட்டுறான். அப்படி போனவங்கள மறுபடி ரீஃபார்ம் பண்ணும்போது, அந்த தேசத்தை கர்த்தர் மறுபடியும் சரி பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்பட மாட்டாய். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? உன் தேசம் போல்டா போடுற பாழான தேசம் என்று எண்ணப்படாது. பாழான தேசம் அல்ல, நீ கைவிடப்பட்ட தேசமும் அல்ல. அல்ல, ஏசாயா தேசம் என்று தீர்க்க தரிசனம் சொல்லும் போது வெறும் நேஷனுக்கு சொல்லல, நமக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. அல்லேலூயா. இனி நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. இனி நீங்கள் பாழானவர்கள் அல்ல, மாறாக எப்படி மாறும்? எப்படி மாறும்னு கர்த்தர் சொல்றாரு, உன் தேசம் ஹெப்சிபா என்று சொல்லப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹெப்சிபா என்றால் என் பிரியம் உன்மேல் இருக்கிறது என்று அர்த்தம். என் பிரியம் அவள் மேல் இருக்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யூ ஆர் கால்டு ஹெப்சிபா. நீங்கள் எப்சிபா என்று அழைக்கப்படுகிறீர்கள். எப்சிபா என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரியம் நம்மேல் இருக்கிறது. நீங்க நம்ம தேவன் மேல பிரியமா இருக்கிறது வேற. சில நேரம் பிரியமா இருப்போம், சில நேரம் வெறுப்பா இருப்போம் இல்லையா? சில நேரம் சபை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறோம், சில நேரம் சபையை ரொம்ப வெறுக்கிறோம். இது வேற. ஆனா அவர் பிரியமா இருக்கிறது அது வேற. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரோட இருக்கிறது வேற, அவர் நம்மோட இருக்கிறது அது வேற லெவலு. ஹல்லேலூயா ஆமென். யோசேப்பு கர்த்தரோட இருந்தான், அது ஒரு சாதாரண லெவலு. ஆனா யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அது வேற லெவலு. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம் கையை பிடித்தால் என்ன பண்ணுவேன்? ஆமா, அதான் அந்த கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணம் நடத்தி வைக்கிற போதகர் சொல்லுவார், மணமகளின் வலது கையை பிடித்து மணமகனுடைய வலது கையை இடது கையா? வலது கையில என்ன செய்யணும்? பிடிச்சுக்கிடணும். அந்த கவர்னன்ட்ட சொல்லும் வரை என்ன செய்யக்கூடாது. சிலர் பிடிச்ச உடனே விட்டுருவாங்க, அப்புறம் மறுபடியும் சேர்த்து வைப்பார். எப்பா பொறுங்கப்பா, அப்புறம் விடுங்க. எது வர அந்த கவர்னன்ட் அந்த உடன்படிக்கைக்குள்ள வருது வர பிடிச்சிக்கங்க, அதுக்கப்புறமும் பிடிச்சிக்கிட்டே இருங்க, எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டுறாதீங்க. அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் எப்படி மணமகன் மணமகளுடைய கையை பிடிக்கிறானோ, அதுபோல் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய நம்ம கையை பிடிச்சிக்கிட்டாரு. அல்லேலூயா. அதனால தான் இப்போ எப்சிபா என்று சொல்லுகிறார். எப்சிபா என்றால் என்ன அர்த்தம்? தேவன் என்மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அதை ஷார்ட்டா சொல்லணும்னா எப்சிபான்னு சொல்லுங்க, ஆனாலும் சகோதரர்களை கவனமாக சொல்லணும்.
என்ன எப்சிபான்னு யாராவது இருந்துட்டா பெரிய பிரச்சனை. ஒருத்தர் ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தார், க்ளோரி க்ளோரி க்ளோரின்னுக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த பொண்ணு வந்து நின்னா, பாஸ்டர் நான் தான் க்ளோரி, நான் வந்துட்டேன், நீ போமா, நான் ஏசப்பாவை சொல்கிறேம்மா. அப்போ க்ளோரி டு காட் ஆர் ஜீசஸ்ன்னு சொல்லியிருக்கணும். க்ளோரி க்ளோரி க்ளோரின்னு இருந்தாலா இந்த பிள்ளை வந்து பாஸ்டர்கிட்டே நிற்கா. என்ன இவ்வளோ நேரம் கூப்பிட்டு கணத்திறக்காமல் கூப்பிடுறாரு. அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஹெப்சிபா என்றால் என்ன, கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். ரெண்டாவது பியூலா. பியூலான்னா என்ன அர்த்தம்? மணமகள், மணமகளாக்கிட்டாரு. ஆமென். அது உடன்படிக்கை பண்ணிவிட்டார். அந்த பாழான இஸ்ரேல் தேசத்தோட தேவன் எப்சிபா என்று சொல்லி அவர்கள் மேலே என்ன வைத்தார்? பிரியம் வைத்தார். எப்சிபா என்றழைத்து என் மேல பிரியமானீர், பியூலா என்றழைத்து மணமகள் ஆக்கி. ஆமாம். இப்போ என்ன பண்றார்? மணமகள் தான் என்ன அர்த்தம்? அங்கே உடன்படிக்கைக்கு உட்பட்டவள் தான் மணமகள். எல்லா மணமகளும் எதுக்கு கீழே இருக்கிறாங்க? அண்டர் த கவுனன்ட். இந்த கவுனன்ட் உடன்படிக்கைக்கு உள், நாட் அண்டர், கீழல்ல. ஆமென். we are all in the covenant. அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? அதனால தான் நம்ம பேரு பியூலா. அல்லேலூயா. உங்க எல்லாரும் பேருமே பியூலா தான். ஆமென். நீங்க ஆணா இருந்தாலும் பியூலா தான். ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெறும்போது உடன்படிக்கை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உடன்படிக்கை, ஒவ்வொரு ஆராதனையிலும் உடன்படிக்கை, உடன்படிக்கையின் மக்கள். ஹல்லேலூயா. அதனால தான் நம்மளை சீக்கிரமா எவனும் தொடக்கூட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சீக்கிரம் நம்ம மேல கண் வைக்க முடியாது. நம்ம எல்லாம் உடன்படிக்கையின் மக்கள். ஆனா ஒண்ணு, அவர் பண்ணின உடன்படிக்கையை மரணம் வரை உடைக்கவே மாட்டாரு. ஆனால் நமக்கு திமிர் பிடிச்சு உடைச்சிட்டு போனாதான். நம்ம பாவத்துக்குள்ள போய் சாபத்துக்குள்ள போய் உடன்படிக்கையை உடைச்சாலே ஒழிய அவர் உடன்படிக்கையை மீறவே மாட்டார். இப்ப எருசலேமை பார்த்து இப்படி சொல்லுகிறார், உன்னை நான் எப்சிபா என்று சொல்லுகிறேன். நீ ஒரு காலத்தில் என்னை விட்டு பின்வாங்கி போன, பாழாய் போயிட்ட, கைவிடப்பட்டவளா போயிட்ட. ஆனால் இனி நீ என்ன செய்ய மாட்டாய்? கைவிடப்பட்டவளாய் இருக்க மாட்டாய், பாழானவளாய். ஆமா. அந்த பெண்பால் சொல்றதுனால பெண்ணு நினைச்சிடாதீங்க. அவர் ஒரு தேசத்தை சொல்றாரு, இப்ப ஒரு சபையை சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. உன் தேசம் என்ன செய்யப்படும்? வாழ்க்கைப்படும். அந்த வாழ்க்கைப்படுறதான் உடன்படிக்கை. உன் தேசம் என்ன செய்யப்படும்? வாழ்க்கைப்படும். பிரியமான ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் சபையில் உள்ள மக்களுக்கு செஞ்சு வச்சிருக்கிறார். அதனால ஏதோ கிறிஸ்தவன் நீங்க நினைக்காதீங்க, ஏதோ கிறிஸ்டினுங்க நான் சர்ச்சுக்கு போறேங்க. இல்லை, நீங்க உடன்படிக்கையின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் மக்கள். ஆமென். ஒரு பெரிய உடன்படிக்கையை கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி நம்ம யார் தெரியுமா? மணமகள். அந்த உடன்படிக்கையின்படி நம்ம யாரு? மணமகள். இப்ப என்ன சொல்றாரு? உண்மையில கர்த்தர் உண்மையில எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். இதுதான் உன்னத பாட்டுல சூலமித்தி சொல்லுவா. உன்னத பாட்டு 7:10, 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம். எல்லாரும் சொல்லுங்க, நான் என் நேசர். நல்ல வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நான் என் நேசருடையவள், என் நேசர் எனக்கு உரியவர். நான் என் நேசருடையவன், என் நேசர் எனக்கு உரியவர். அல்லேலூயா. எப்படி உடன்படிக்கப்படுறார் பாருங்க. அவருடைய பிரியம் நம்மேல இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அவர் கையை பிடிக்கவில்லை, அவர் நம்முடைய கையை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்றார் நம்மளை பார்த்து ஹெப்சிபா என்று சொல்லுகிறார். ஆமென். நான் உன்மேல் என்னுடைய பிரியம் உன்மேல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்றாரு?
பியூலா என்று சொல்லுகிறார். நீ என் உடன்படிக்கையின் மகள் என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை உடன்படிக்கை செய்து மனைவியாக்கி கொள்கிறானோ, அதே போல ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே ஒரு உடன்படிக்கை செய்து நம்மை அவருடைய மணமகளாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அதனால தெரிஞ்சுக்கிடணும், நம்ம எங்க போனாலும் நம்ம உடன்படிக்கையின் மக்கள் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த தமிழனுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. எங்க போனாலும் ஒரு இட்லியை திம்பான். எங்க போனாலும் என்ன செய்வானா, இட்லியை திங்காம இருக்க மாட்டான். ஏன்னா இட்லி யாருடைய உணவு? தமிழனுடைய உணவுன்னு சொல்ல. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இட்லி கடையே இருக்கான். அமெரிக்காவில் எங்க இல்லைங்க, அட்லாண்டிக்காவில் கூட வச்சிருப்பான். அது அவனுடைய ஒரு பிரிக்க முடியாத ஒரு சில உணவு பழக்க வழக்கங்கள். தமிழர்களுக்குன்னு என்ன இருக்கிறது? சில உணவு பழக்கங்கள் இருக்கிறது. அதுபோல நமக்கு பிரிக்க முடியாத ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இங்க எங்க போனாலும் அந்த உடன்படிக்கையின் மக்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. எங்க போனாலும், எந்த இடத்துல வாழ்ந்தாலும், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், நான் என் நேசருடையவள், அவருடைய பிரியம் என் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல பிரியம் வைக்கிறார், நாம் அவர் மேல பிரியம் வைக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். பழைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி உன் தேசம் எப்படி சொல்லப்படாது? பாழாக்கப்பட்டதா இருக்காது. ஹல்லேலூயா. கைவிடப்பட்டதாய் இருக்காது. அது என்ன சொல்லப்படுகிறது? அது எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். ஏன்னா கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என் மேல பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. மணவாட்டிக்கிட்ட சில குறை இருக்கலாம், சில பலவீனம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை பார்க்கறது இல்லை. அவர் நம்ம மேல பிரியத்தை வைக்கிறார். அந்த பிரியம் வந்த உடனே குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு விடுகிறது. ஆண்டவருடைய பிரியத்துக்கு முன்னால நம்ம குறைகள் எல்லாம் நிற்க முடியாது. ஆண்டவர் நம்ம மேல பிரியம் வச்சுட்டாருன்னா நம்ம என்ன குறைகள், என்ன பலவீனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மேற்கொண்டுரும் அந்த பிரியம். அப்ப அவர் என் மேல பிரியமாயிருக்கிறார், நானும் அவர் மேல பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவரை நேசிக்கிறவங்களாம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, தேவன் எப்படிப்பட்டவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று ஒரு 3 காரியத்தை வேகமாய் பார்த்து நாம் முடிக்கலாம். சங்கீதம் 147:11 என்னது 10:45 மணி? 11:30 தான் முடிக்கணும். ஓகே. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆமென் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் யார் மேல பிரியமா இருக்கிறாராம்? தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா பிரியமாயிறார். ஆண்டவரே நீர் பிரியமாயிரும் பிரியமாயிரும் பிரியமாயிருன்னு நம்ம சொல்ல வேண்டாம். என் கூடவே இரும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அவர் ஆல்ரெடி இருக்காரு. அல்லேலூயா. எங்கே நம்ம விட்டு இல்லாதவர் மாதிரியும் நம்ம பேரை வம்பு கழுத்து ஓ ஓ இயேசுவே அப்படியெல்லாம் இல்லை. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 2 காரியங்கள் ஒரு மனுஷன் செய்யும் போது அவன் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஒன்று, அவருக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். ஆமென். அவருக்கு பயப்படுகிற பயம் தீமையை விட்டு நம்மை விலக்கும். அவருக்கு பயப்படுகிற பயம் ஒழுங்கா நம்ம ஆராதிக்க வைக்கும். அவருக்கு பயப்படுகிற பயம் சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு நாம் போகணும் என்கிற ஒரு ஃபியர்னஸை உண்டாக்கும். ஹல்லேலூயா. இப்படி ஒன் பை ஒன்னா நான் சொல்லிக்கிட்டே போலாம். அவருக்கு பயப்படுகிற பயம். 2வது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவனுக்கு பயப்படுறீங்களா? ஆமென். அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார்.
நீங்க அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறீங்களா? அவர் மேல பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு உலக மனுஷர்கள் பல காரியங்களுக்காக காலையிலிருந்து நைட்டு வர வாழ்நாள் ஃபுல்லா காத்திருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளை அவருடைய கிருபைக்காக மட்டும் நீங்க காத்திருந்தா போதும். அவருடைய கிருபை வந்தா எல்லாமே வந்துடும். அல்லேலூயா. ஏசாயா 59:9 நாங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருந்தோம், எங்களுக்கு என்ன வந்துச்சு? இருள் தான் வந்தது. பிரகாசத்துக்கு என்ன செய்தோம்? காத்திருந்தோம், அந்தகாரம். உலக மனுஷன் பாருங்க, அவன் காத்திருக்கிறதெல்லாம் கரெக்டா வராது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தா என்ன வருது? இருள் வருது. பிரகாசத்துக்கு காத்திருந்தா என்ன வருது? அந்தகாரம் வருது. 59:11 வாசிங்க. கரடியை போல உரிமிக்கிட்டு கூவிக்கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். நியாயம் வரல. நியாயத்தின் ஊற்று ஆண்டவர். ஆண்டவர் இல்லாம எங்க என்ன கிடையாது? நியாயம் கிடையாது. உலக மனுஷன் எதுக்கெல்லாம் காத்திருக்கான் பாருங்க. வெளிச்சத்துக்கு காத்திருக்கிறான், என்ன வருது? இருள் வருது. பிரகாசத்துக்கு காத்திருந்தா என்ன வருது? அந்தகாரம் வருது. நியாயத்துக்கு காத்திருந்தா என்ன வருது? நாம நியாயம் கிடைக்கல. நான் நியாயம் இல்லாத உலகத்தில் இருக்கிறோம். ரட்சிப்புக்கு காத்திருக்கிறோம், அது எப்படி போகுது? ஆமா, எரேமியா 8:15 சமாதானத்துக்கு காத்திருந்தோம், சமாதானத்திற்கு காத்திருந்தோம். ஆனா சமாதானம் எங்களுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. அருமையானவர்களே, இந்த உலக மனிதர்கள் பலவிதத்திற்கு காத்திருக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. காத்திருத்தல் என்றால் எதிர்பார்த்திருத்தல். காத்திருத்தல்னா என்ன அர்த்தம்? நீங்க கிருபையை எதிர்பார்க்க வேண்டும். கிருபை உங்களிலே வரும்போது சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும், சில நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு அநேகர் அங்கங்க அலைந்து ஓடி பலவிதமான பிரயாசப்பட்டு வாழ்ற வாழ்க்கை அலைச்சல்களை பார்க்கிறோம். ஆனா நேரம் கிடைக்கும் போது அந்த நேரத்தை கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள பயன்படுத்துவதில்லை. அதனாலதான் அந்த சங்கீதத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்வாரு, 147:10 வாசிங்க. அவர் குதிரையின் பலத்தில், குதிரையின் பலத்தில், இது மாமிச பலன். மாம்ச பலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்த முடியவே முடியாது. மாம்சத்தை வச்சு அங்க ஓடுனேன் இங்க ஓடுனேன், ஆண்டவரே அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். ஆண்டவர் சொல்ல, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செய்ய? பேசாம என் பாதத்தில் கொஞ்ச நேரம் இரு. ஒரு மாரநாதா பாஸ்டர் பாடின ஒரு பாடல், அற்புதமான பாடல். பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். உம் கிருபை பெரிதல்லவோ ஏசையா, உம் கிருபை பெரிதல்லவோ. சொல்லுங்க. ஏசையா, உம் கிருபை அல்லவோ, உமது கிருபையில் அடிமை வாழ்ந்திட வேண்டும், உமது கிருபையில் அடிமை இட வேண்டும். இனிமையான நேரம் நேரம் திருப்பாதம் அமர்வதே ஏசையா, பாதம் அமர்வதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கவலை கண்ணீர்கள் களிப்பாய் மாறிடும், கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிடும். நிச்சயமாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்து
அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சரணம் கூட பாடிடுவோம். நன்மை கிருபையே தொடரும் நாளெல்லாம் உள்ள இடம் நல்ல மேய்ச்சலே. நன்மையும் கிருபையும் நல்ல மேய்ச்சல் சபையில உண்டாகட்டும். உள்ள இடம் நல்ல மேய்ச்சலே, நல்மேய்ப்பர் நீரல்லவோ. பார்த்து இசையா இல்லவோ சொல்லுங்க எல்லாரும். ஏமா இல்லவோ இசையா நீரல்லவோ. உமது மேய்ச்சலில் அடிமை செழித்திட வேண்டுமோ. ஏமா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு வீரனுடைய கால்கள் அவ்வளவு பிரியம் இல்லை. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? காலை ஊனிக்கிட்டு தான் சண்டை போடுவான். வீரர்கள் பட்டயம் வச்சிருப்பாங்க. அந்த பட்டயத்தின வேகம் எங்கிருந்து உண்டாகிறது? அவன் காலில் இருந்து தான். காலை வந்துட்டு இப்படி வச்சுக்கிடுவாங்க. இப்படி ஊண்டிட்டு தான் என்ன பண்ணுவாங்க? பட்டயத்தை வைத்து வெட்டுவார்கள். அருமையானே, ஆண்டவர் பார்க்கற அவன் காலை. ஐயோ, இந்த கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிற கால்கள். இந்த காலில் பிரியம் இல்லை. ரெண்டாவது குதிரை பலம், அதான் ஹார்ஸ் பவர். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கம்ப்ரஸருக்கும் என்ன பவர் இருக்கும்? ஹார்ஸ் பவர், ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ஸ் பவர், குதிரையின் பலன், குதிரையின் வேகம், இது மாம்சத்தை குறிக்கிறது. இன்னைக்கு சிலருக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு விருப்பமே இருக்காது. ஆனால் அலைந்து திரிகிறதுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும். உடனே அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, சுத்தலாமா, இதுக்கெல்லாம் ரொம்ப பிரியம் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் கொஞ்சம் உட்காரலாமான்னா அது ரொம்ப வெறுப்பாக இருக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரதுக்கு உங்கள் மனசு வாஞ்ச வரலன்னா இன்னும் நம்ம சரியாக ஆண்டவருக்குடைய பிரியம் நம்ம மேல இல்லைன்னு அர்த்தம். அடிக்கடி தேவன் உணர்த்துவார், நீங்கள் வேற காரியம்லாம் செய்ய வேண்டாம், என் சமூகத்தில் மட்டும் கொஞ்சம் உட்காந்துருந்தா போதும், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம இங்கே உட்காந்தோம்னா அவர் வேலை செய்வார், நம்ம வேலை செய்யணும்னா அவர் சும்மா இருப்பார். அதான் சொல்கிறார், மோசைகிட்ட சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்கள். அல்லேலூயா, ஆமென். நான் உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் புலம்பாதீங்க, போட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு புலம்பாதீங்க, பேசாமல் இருங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? வேலை செய்ய ஆரம்பிப்பான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு டைமே இல்லை, நான் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், சரிப்பா உன் வேலையெல்லாம் செய், உன் வேலையெல்லாம் செஞ்சுக்கோ. ஆனால் கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா தேவ சமூகத்தில் இருக்கிற நேரத்திற்கும் நம்ம அலைஞ்சி திரிஞ்ச நேரத்திற்கும் பார்த்தா அலைஞ்சி திரிஞ்ச நேரத்தில் கெயின் ஒன்றுமே இருக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் இருந்த நேரத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆடாயிருக்கும். நிறைய பேர் இதை சொன்னாலும் புரிய மாட்டேங்க, எடுத்து சொன்னாலும் புரியாது. அவங்க சொல்லுவாங்க, டைம், எனக்கு நேரமே இல்லை, அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, அவர் உங்கள் வேலையை செய்வார். அல்லேலூயா, அவர் வேலையை செய்வார். போன வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார், விழுந்து கிடந்து ஜெபித்தல். அது எப்படின்னா 5 மணி நேரம் எதுவுமே அந்த டயத்தை நோ காம்ப்ரமைஸ், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். அதுக்கு எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குங்க கூடாது. நீ விழுந்து கிடக்கும் போது தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறது, அதான் விழுந்து கிடக்கு. அப்படி விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் நம்ம வேலையை நமக்காக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை அவர் தூதனை கொண்டும் நம்முடைய வேலையை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆனா நம்ம அத்தனை வேலையும் நம்மளா போட்டுக்கிட்டு ஒரு செட்டை போட்டு அழகா இருக்கும், அதுக்கு மேல ஒரு செட்டை போட்டு, அதுக்கு மேல ஒரு செட்டை போட்டு, அதுக்கு மேல ஒரு செட்டை போட்டால் பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கு. நிறைய பிரச்சனைகளை மேல நம்ம பிரச்சனையை போட்டுட்டு அவர் சமூகத்தில் அமர்றதுக்கு சொல்லுவோம், அது வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. அது நீங்கள் ஒரு வேளை உணவை ஒதுக்கி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறீங்க.
இல்லையா? அப்படிதான் நம்ம சபையில் 90% மக்கள் நினைக்கிறாங்க. சரி, நீங்கள் நினச்சிட்டு போங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதுதான் உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நேரம். அல்லேலூயா. த டைம் ஆஃப் பிளெஸிங்ஸ். ஆமென். யார் மேலே பிரியமாக இருப்பாராம்? வீரனின் மேல் அல்ல, குதிரையின் பலத்தில் அல்ல. யாராவது ஒருத்தன் அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான்னா நீ பாரும்பாரு. 1 நாளாகமத்தில் வாசிச்ச இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வல்லமை அப்படியே வருகிறது. தேவனுடைய வல்லமை சிங்காசனத்திலிருந்து அப்படியே வரும்போது தம்மை உத்தம இருதயத்தோடு தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலாவி கொண்டிருக்கிறது. எவனாவது ஒருத்தன் என் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறானா? எங்கேயாவது ஒரு மூலையில் என் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே நான் என்னுடைய வல்லமையை ஊற்ற வேண்டும். அதனால தான் கிருபை பெற்றவர்கள் தான் பயன்பட முடியும். கிருபை இல்லாதவர்கள் யூஸ்லெஸ் வெசல்ஸ். they will be useless vessels. ஆனால் கிருபை பெற்றவர்கள் be a useful vessels. நீங்க எப்படி இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரமா இருந்தீங்கன்னா நீங்கள் கிருபையில் இருக்கிறீர்கள். ஆனா இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் எனக்கு முடியாதுங்க, அதுக்கும் என்னால் முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்க கிருபை இல்லாதவர்கள். கிருபை இல்லாத பாத்திரத்தை தேவன் என்ன செய்ய முடியாது? நிரப்ப முடியாது, அது பயன்பட முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் யார் மேல பிரியமா இருப்பாராம்? தமக்கு பயந்து. ஆமா, கிருபைக்கு யார் காத்திருக்காங்கன்னு பாப்பாரு. அவங்க கிட்ட போய் எல்லா கிருபையும் கொடுத்துருவாரு. அந்த நாசரேத் என்கிற ஊரில் ஆமென், கிருபைக்கு காத்திருந்த மரியாள் வீட்டிற்கு தேவதூதன் அனுப்பப்படுகிறான். அங்க போன உடனே என்ன சொல்றான்? மரியாளே, உனக்கு கொஞ்சம் கிருபையை தரும்படி ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஆல்ரெடி கிருபை பெற்றவளே, நல்ல கையை தட்டி ஓ ஹல்லேலூயா இருக்கீங்களா? கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, ஹல்லேலூயா. நீ ஒரு யூஸ்ஃபுல் வெசலா நீ மாற போற. கிருபை பெற்றவர்கள் எல்லாம் பயன்படுகிற பாத்திரமாய் மாற போகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். எஸ்தர் அவள் அநாதை பெண். அவளுடைய சித்தப்பா மொர்தெகாய் தான் அவளை எடுத்து வளர்க்கிறான். அவளுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு இன்டர்வியூ அங்கே நடத்தப்படுகிறது. ராஜாவுக்கு ஒரு மணமகள் தேவை என்கிற இன்டர்வியூ வந்த உடனே எஸ்தர் மேல தயவு கிருபை இருந்ததுனால எஸ்தர் இன்டர்வியூல செலக்டட். ஹல்லேலூயா. அவன் எஸ்தர் செலக்ட் ஆனா எனக்கு என்ன வாசனை இருக்கிறீங்க? கொஞ்சம் கை தட்டி ஆண்டவரை பயன்படுத்தக்கூடாதா? எஸ்தருக்கு எந்த பின்புலமும் இல்லை. அப்பா இல்ல, அம்மா இல்ல, சித்தப்பா தான் வளர்க்கிறாரு. எங்க படிக்க, எங்கேயும் படிக்க வைக்கல. ஆனால் எஸ்தர் மேலே கர்த்தருடைய தயவு இருந்தது. அவள் அவருடைய கிருபைக்கு காத்திருந்தாள். அதனால 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அகாஸ்வேரு இவளுக்கு வரக்கூடிய ஒரு பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல. 127 நாடுகளை அரசாளுகிற அகாஸ்வேருவின் மனைவியாக, ராஜாத்தியாக மாற வேண்டும். ஆமென். வேதம் சொல்கிறது, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. அப்படிப்பட்ட எஸ்தர் எங்கே? Where is that Esther? இந்த நேரம் தான் ஆம்பிளிஃபையர் ஆபரேட் பண்ணவங்க எக்க வைக்கணும். அப்ப என்ன சத்தம் கொடுக்கும்? எங்கே எங்கே? பழைய பாட்டை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்கே எஸ்தர் எங்கே? ஹல்லேலூயா, ஆமென். சும்மா மங்கினி மாதிரி உட்காந்துருக்க கூடாது. எப்போ ஹை பிச்சில் போகுது, எப்போ லோ பிச்சில் போகுது, அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ சீக்கிரம் இந்த இதை மாற்றிட்டு ஒரு வீடியோ கேமரா வாங்குங்க பிரதர் ஜோஸ். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ கவனிங்க, தயவு பெற்றவர்கள். கர்த்தர் கிருபை பெற்றவங்களை எங்கே இருந்தாலும் தூக்கி எடுத்துருவார். பிறக்கட அவனை பிறக்கிடுன்றுவார். எந்த மூலையில் இருந்தாலும் கலெக்ட் பண்ணுன்றுவார். ஏன்னா அவருக்கு தேவை கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா.
ஆமென். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை அழைத்து கொண்டு வா. யாரா நீங்க என்ன പറഞ്ഞது? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கரெக்டா படிக்கிற இப்பதான் இருக்கும். மார்க்குவை, அதுக்கு முன்னாடி யாரு போயிட்டாங்க? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான். ஏன்னா இவர் இந்த பாஸ்டர் ஊழியத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா இப்படி கூப்பிடுறாரு, இதே வேணாம் என்ன செஞ்சுட்டானா? என்னை விட்டு போயிட்டான். அது ஒரு கூட்டம், போகிற ஒரு கூட்டம். ரெண்டாவது யார் இருக்கா கூட? வாசிப்பா. ஒன்லி லூக்கா மாத்திரம் இருக்கட்டும். அவன் இருக்கட்டும், என்னோட இருக்கிறான், அவன் என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். இன்னொரு தடவை சொல்றாரு. யார் சொல்றாரு? மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் எனக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா. 100 பேர் இருக்க இடத்துல போதகர்கள் கண்கள் யாரை தேடுகிறது? ஒரு ஊழியக்காரனுடைய கண்கள் யாரை தேடுகிறது? கிருபை பெற்றவனை தேடுகிறது. யாருக்கு போன் பண்ணுவாரு? அந்த கிருபை பெற்றவன். மார்க் மாரியப்பனா அப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். மார்க் மாரியப்பன், டேவிட் கணேசன், அப்புறம் ஒருத்தர் இருக்கார் இங்க சிவகாசியில், மார்க் முனியாண்டி. இவங்கெல்லாம் பாஸ்டர்ஸ் தான். நேர்ஜி நகர் தான் இருக்காரு ஒருத்தர், மார்க் முனியாண்டி ஒரு பாஸ்டர். அவர் முந்தி பார்த்துருக்காரு. கவனிங்க, யாரை தேடுகிறான்? கிருபை பெற்றவன். கிருபை பெற்றவன் பிரயோஜனம் உள்ளவன். கிருபை பெற்றவள் பிரயோஜனம் உள்ளவள். இங்க இத்தனை பேர் சகோதரிகள் இருக்கிறீங்க, நீங்க எத்தனை பேர் கிருபை பெற்றவர்கள்? கர்த்தர் உங்களை தேடுறாரா? இங்க இத்தனை பேர் சகோதரர்கள் இருக்கீங்க, உங்களை யார் தேடுறா? சபையிலிருந்து உங்களை தேடுறாங்களா? மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா, அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அப்படி சொல்ல முடியுமா? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்களா? சொல்ல முடியுமா? நான் கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ், சாயங்காலம் வாப்பா, நீ எனக்கு ரொம்ப பிரயோஜனமானவன். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா கிருபை பெற்றவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள். நீங்க மட்டும் கிருபைக்கு காத்திருந்து டெய்லி அந்த கிருபை பெற்றுக்கிட்டீங்கன்னா அந்த கிருபை உங்களை சும்மா இருக்க விடாது. அது என்ன செய்யும்? உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. இந்த ஆன்லைன் பிரேயருக்கு வர்றவங்க 5 மணிக்கு ஜபம்னா 4:55 தோத்திரம் இருக்காங்க. எனக்கே என்னடா இவங்க இப்போ, நான் அதனால எப்பவுமே லேட்டாக தான் வருவேன். இவங்க நல்லா தோத்திரம் பண்ணட்டும். ஏன்னா அந்த கிருபை என்ன செய்யறது? எழுப்பி விடுது. அவ்வளவு டயர்டா படுத்தாலும் கிருபை என்ன செய்கிறது? எழுப்பி விட்டுருது. ஆமென். கிருபை பெற்றவர்கள் சும்மா இருக்கவே மாட்டார்கள். பண ஆசை உள்ளவர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. மணி மைண்டட் பீப்புள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா சுறுசுறுப்புள்ளவனுடைய கைதான் செல்வத்தை சேர்க்கும். that is not wrong. அது தப்பு கிடையாது. ஆனா கிருபை பெற்றவர்கள் கர்த்தருக்காக பயன்படாமல் இருக்கவே மாட்டார்கள். எந்த ஒரு பொசிஷன்ல கர்த்தர் உங்களை வைத்து பயன்படுத்துறாரோ அதுல நீங்கள் முழு பலத்தோடு பயன்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சும்மா இருக்கவே முடியாது. சும்மா இருக்க பாத்தீங்களா, என்னாலலாம் சும்மா இருக்க முடியாது. என்ன அப்படி பயன்படுத்துறாரு, திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு மாதமும் என்னுடைய நிகழ்ச்சிகள் என் டைரியில் இருக்கும் பாருங்க. அந்த என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாமே புது புது புரோகிராம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எங்கேயாவது பயன்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆமா, நீங்க ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருந்தீங்கன்னா, அந்த கிருபை உங்கள் மேல இருந்துச்சுன்னா அந்த கிருபை உங்களை உயர்த்தும், அந்த கிருபை உங்களை பெரியவனாக்கும். தாவீதின் மேல இருந்த கிருபை, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே, உயரத்திலே
நிறுத்தியதே ஆராதனை உமக்கே ஐ. கவனிங்க, காருண்யம். தாவீது அந்த கிருபையோட சேர்ந்தது தான். கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம் எல்லாம் ஒரே ஃபேமிலி. கிருபை வந்துச்சுன்னா காருண்யம் வரும், காருண்யம் வந்தா இரக்கம் வரும். நீங்கெல்லாம் ஒரு பெதஸ்தாவாய் மாறுவீர்கள். பெதஸ்தா, the house of mercy, இரக்கத்தின் வீடாய் உங்களுடைய வீடும் திருச்சபையும் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். காத்துருங்க தேவ சமூகத்துல. அதுக்காக நீங்க எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்கு ஓடி வர வேண்டாம். உங்க வீட்டிலே கிருபைக்காய் 2 கையை வைத்து கிருபைக்காக காத்துருங்க. கிருபையில ஃபில் பண்ணுங்க. ஃபில் ஆக ஆக கிருபை உங்களை சும்மா இருக்க ஒட்டாது. கிருபை உங்களை யூஸ்லெஸ்ஸா இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. கிருபை பெற்றவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கண்டபடி சுத்த அவங்களால முடியாது. ஏண்டா அந்த கிருபை அவர்களை யூஸ்ஃபுல் வெசல்ஸா மாற்றும். அல்லேலூயா. அதனால கிருபையை பெற்று கர்த்தருக்கு கொஞ்ச நாளாவது என்ன செய்யுங்க, பயன்படுங்க. கிருபையை பெற்று ஆசீர்வாதமாக இருங்க. அல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதில் ஒன்று என்னன்னா, கிருபை நம்முடைய காரியங்களை லகுவாக்கிரும். ரொம்ப ஹார்டாக இருக்கிற பிரச்சனைகளை கிருபை என்ன செஞ்சிடும், லகுவாக்கிடும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் ஒரு தடவை ஒரு பொன்மொழி போட்டிருந்தேன் பாருங்க. அவர் யார், ஜார்ஜ் முல்லர் சொல்கிறாரு, எனக்கு என்னைக்கு நேரம் இல்லைன்னு ஜெபிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு புரோக்கராக இருக்கோ, நான் அன்னைக்கு தான் அதிகமாக ஜெபிப்பேன். ஏன்னா என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் லகுவாக்குறது என்னுடைய முழங்கால் ஜெபம் தான். அல்லேலூயா. நீங்கள் காலையில் வேலைக்கு போகணும், சாயங்காலம் வீட்டுக்கு வரணும், அப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கணும், இப்படி நிறைய உங்களுக்கு டைட்டாக இருக்கலாம் ஷெட்யூல்டு. ஆனால் அதையெல்லாம் உங்களுக்கு லகுவாக்குறதற்கு கிருபை தேவை. அதனால தான் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பாதி வேலையை கர்த்தருடைய கிருபை செஞ்சு முடிச்சிடும். நிறைய பேருக்கு அந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது. ஆணி தெரியுறாங்க, ஆணி தெரியுறாங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா உங்கள் வேலை பளு என்னாகும், லகுவாகும். அல்லேலூயா. உங்களை அந்த கிருபை பயன்பட வைக்கும். நீங்கள் கிருபா பாத்திரமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. எப்படி மாறுவீங்க? கிருபையின் பாத்திரமாய் மாறுவீர்கள். 3 பாயிண்ட்ல ஒரு பாயிண்டை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன் பாருங்க. ஆமென். இந்த கிருபை நமக்குள்ளே வரும்போது நம்முடைய பலிகள் உற்சாகமாய் மாறும். டைம் இல்லாதனால ஒரு பாயிண்டை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். கவனிங்க, 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9. அவன் விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். ஆமென். நாட் ஒன்லி ஆஃபரிங், நாட் ஒன்லி டைத்து. ஆமென். ஃபாதர் பாடுவார் பாருங்க, உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, ஒன்ன கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா, உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா சந்தோஷமா, இதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார், இதிலே தானே மகிமைப்படுகிறார். சொல்லுங்க, இதிலே தேவன், இதிலே தானே. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு பலி செலுத்த நிறைய பலிகள் இருந்தது.
அதுல ஒரு பலிக்கு பேர் என்ன பலி தெரியுமா? உற்சாக பலி. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். என்ன பலி? உற்சாக பலியை நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஆமென். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். இங்க பொருளாதார செழிப்புக்கு இந்த 2 அதிகாரத்தை அடிக்கடி படிக்கணும். நீங்க பொருளாதாரத்தில் எப்பவும் நல்லா ப்ராஸ்பரிட்டியில் நல்லா இருக்கணும்னா இந்த 2 அதிகாரத்தை படிக்கணும். இந்த 2 அதிகாரம் என்ன சொல்கிறது? அவர் நம்மை ஐஸ்வர்யவனாக்க அவர் தரித்திரரானார். பரிபூரணமும் நிறைவும் எப்படி உண்டாகிறது? தேவன் யார்? அல்லேலூயா. புசிக்கிறவனுக்கு விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், உங்களில் விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை, இதெல்லாம் அந்த பிளெஸிங்ல வருது. இதெல்லாம் அருமையான, அதில் தான் இந்த வார்த்தையும் வருகிறது. கர்த்தருக்கு கொடுக்கும் போது நீங்கள் எப்படி கொடுக்கணும்? ஆமென். எப்படி கொடுக்க கூடாது? கட்டாயமா கர்த்தருக்கு கொடுக்கவே கூடாது. கட்டாயமா காணிக்கை யாரும் போடக்கூடாது. கட்டாயமா யாரும் தசம பாகம் கொடுக்க கூடாது. கட்டாயமா ஜப ஊழியத்துக்கு கொடுக்க கூடாது. இதுல என்ன இருக்கக்கூடாது? யாரும் என்ன செய்யக்கூடாது? கட்டாயப்படுத்தக்கூடாது. 2வது, விசனம், நமக்குள்ள விசனம் வரக்கூடாது. ஐயோ, நான் இதை போய் இவ்வளவு பணத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறேனே, இந்த பணத்தை போய் இவ்வளவு காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு என்ன வரக்கூடாது. அப்படி விசனம் வந்தா நீங்க கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. கொடுக்க கூடாது. கட்டாயப்படுத்தியும் என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. அதனால சபை மக்களை எதற்கும் என்ன செய்யக்கூடாது? கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் மற்ற காரியங்களுக்கு கட்டாயப்படுத்தணும், இந்த பண விஷயத்துல யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், கட்டுப்படுத்தவும் மாட்டேன். கட்டுப்படாமல் நீங்களும் கொடுக்கலாம். ஆனால் சில நேரம் நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் இல்லையா? வேணாம்மா. சிலர் காணிக்கை கொடுத்தாங்கன்னா அந்த காணிக்கை எப்படி வந்ததுன்னு கேட்பேன் நான். அப்போ அவங்க அப்படி சொல்லுவாங்க, 2000 ரூபா கொடுத்தாங்கன்னா 1000 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படி அதை இது பண்ணுறாங்க? ஆனால் கட்டாயப்படுத்தி பிடுங்கி எடுக்கக்கூடாது. நாட் பிக்கிங். 2வது, கஷ்டப்பட்டு விசனப்பட்டு என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு என்ன செய்யக்கூடாது? சந்தோஷமா கொடுக்கணும். அல்லேலூயா. நான் ரியலா ஒன்று கேட்குறேன், கொடுக்கறதுல எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது? இவ்வளோ பேர் அல்லேலூயா சொல்றீங்க. போன செகண்ட் சாட்டர்டே ப்ரேயருக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன். ஆனாலும் சூப்பர் சிக்கன் டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு சகோதரி 3000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. அல்லேலூயா. செலவாகினது 1500 ரூபாயும் செலவாயிருக்கும். நான் சொன்னேன், அதை மிஷினரி பிரதிஷ்டை விழாக்கி வச்சுக்கோ, சேர்த்து வைன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க யாரும் கம்பல் பண்ணுறது கிடையாது. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பாருங்க, நமக்கு தங்கி இருந்து ஊழியம் செய்யக்கூடிய வர போகிறாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணேன். ஏறக்குறைய 11-12 விசுவாசிகள் கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. இது கட்டாயமா? இது கட்டாயமா? இது இல்லை. அவங்க கொடுத்தது விசனமா? இல்லை. அப்போ போதகர் கட்டாயமாகவும் கேட்கவில்லை, விசுவாசிகள் விசனமாகவும் கொடுக்கவில்லை. அப்ப கொடுத்ததில் என்ன உண்டாகிறது? ஒரு உற்சாகம் உண்டாகிறது. அதனால கொடுக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம், நம்ம கிவ்வருக்கும் ஆசீர்வாதம், பையருக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப தேவன் நம்ம மேல எப்படி பிரியமா இருக்கிறார் என்று நான் முதல் காரியத்தை சொன்னேன். கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். 2வதாக என்ன சொன்னேன்? உற்சாகமாய், ஆமா, உற்சாக பலி சொன்னேன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆமா, உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கணும்னா உங்க மைண்டு உங்க ஹார்ட்டையும் செக்அப் பண்ணணும். எப்பெல்லாம் நீங்க கர்த்தருக்கு காணிக்கையோ தசம் வாங்கோ உற்சாக காணிக்கையோ ஏதோ கொடுக்கும் போது உங்க மனசு எப்படி இருக்கு பார்க்கணும். உங்க மனசை வச்சுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்கிறான். ஆமா, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்கிட்ட ஒரு குணம் இருக்கு. ஆண்டவர் உணர்த்தினார்னா என்கிட்ட அக்கவுண்ட்ல கூட 5 பைசா இல்லைன்னா கூட கொடுத்துருவேன். ஆனா மகிழ்ச்சியோட தான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு குணம் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், நானும் ஆசீர்வதிக்கப்படுறேன், பின் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதை சேர்த்து வைக்கணும், பதுக்கி வைக்கணும், அதில் சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் வட்டி வரும், குட்டி வரும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாததுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. அதனால என் கையில் காசு போச்சுன்னா அவ்வளோதான், அது எங்கே போகுதுன்னே தெரியாது. ஆனால் எங்கேயும் தேவையில்லாமல் போகாது. தேவன் பாரப்படுத்தினால் அதை கொடுத்துருவேன். அது எப்படி கொடுக்கணும்? ஐயோ கொடுக்கமே நீ கஷ்டப்படக்கூடாது. சில நேரம் ஆண்டவர் சிலருக்கு கொடுக்கவே விட மாட்டார். அந்த ஏவுதலே வராது. இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கு. கேட்பாங்க சிலர், ஃபோனில் கூட கேட்பாங்க, ஐயா நாங்கள் அப்படி கஷ்டப்படுறோம் இப்படி கஷ்டப்படுறோம். ஆனால் ஆண்டவர் உணர்த்துவார், அவனுக்கெல்லாம் கொடுக்காதுன்றவர். பாருங்க ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் லீட் பண்ணுறது அறிஞ்சு பாருங்க. ஏன்னா ஆண்டவருடைய பணம் ஒன்றும் மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அப்போ கொடுக்கணும்னா நம்முடைய மனது திறந்து இருக்கணும், உங்கள் இருதயம் திறந்து இருக்கணும். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஒன்று கவனிங்க, நீங்கள் இங்கே கொடுக்கும்போது அவர் இங்கே கொடுப்பாரு. அப்போ உங்கள் ஹார்ட் என்ன இருக்கணும்? உங்கள் ஹார்ட் மைண்ட் எப்படி இருக்கணும்? ஓப்பனாக இருக்கணும். ஓப்பனாக இருந்தான்னா தான் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். அவர் அவனுக்கு கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஏழைக்கு இறங்குகிறவன் ஆமென் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான். அவன் கொடுத்ததை தேவன் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இதை குறித்து எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது இதை பலி என்று எழுதுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த ஒரு வசனத்தோடு என்னுடைய செய்தி முடிகிறது. அல்லேலூயா. 2 காரியங்கள் மறுபடியும் சொல்லுங்க. அது என்ன காரியங்கள்? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமா. கண்ட இடத்துல காசை கொடுத்து செலவு பண்ண வேஸ்ட் பண்ண. ஃப்ரெண்ட்ஸா வா, அதை சாப்பிடு இதை சாப்பிடு. இங்க ஒரு கடை திறந்துருக்கான், தொப்பி பாப்பாவா வாப்பா அந்த கூப்பிடுறாங்க நம்மள, வாப்பா பிரியாணி நல்லா இருக்கு சாப்பிடுப்பா. அப்புறம் அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஒரு கடை கிங் தெரியும், பேசாம உட்காந்துருக்காங்க. கிங் பிளேட்டரா? ஆமாம், நான் சொல்கிறேன் எல்லாம் பண்ணலாம். ஒரு நாள் நாங்கள் ப்ரேயரை முடிச்சுட்டு சாப்பிட கூப்பிட்டு போனேன் எங்கள் பாஸ்டர்ஸை. அப்போ அவங்க தொப்பி வாப்பாவை பார்த்து வண்டியை ஸ்லோ பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் போப்பா. அதுக்கு அடுத்த ஒரு கடை இருக்குது, அங்கே வெஜ்ஜி சாப்பாடு கிடைக்கும். ஒரு சாப்பாடு 120 ரூபா தான். ஆனால் அங்கே போனால் ஒரு பிரியாணி 275 ரூபா. அப்புறம் பிரியாணி மட்டும் பத்தாது, அது கூட சைடிஷ் அது இதுன்னு வாங்கினா ஒரு ஆளுக்கு 500 ரூபா வாங்கும். அப்போ அவன் தொப்பியை கிடச்சி நம்ம மேலே போட்டு தொப்பி வாப்பா. அதனால் நான் என்ன சொன்னேன், நேராக விடுங்க. அந்த பெட்ரோல் பக்கம் தாண்டினோன்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும், ஒரு கடை இருக்கும். நாங்கள் கேரள் முடிச்சு அங்கே போய் தான் சாப்பிடுவோம். ஏன்னா அதான் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற கடை. ஓகே, அதனால் நம்ம செலவழிக்கிறதும் சொல்லுவாங்களா, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. அவன் என்ன பாத்திரம் வச்சுருக்கான்னு பாரு, சில்வரில் வச்சுருக்கானா? அந்த மாதிரி இல்லை, அவங்களுடைய நிலைமை அறிந்து உதவி செய்யுங்க. சும்மா தேவையில்லாமல் இருக்கிறவனுக்கே கொடுக்கக்கூடாது. அவன் நிலைமை என்ன, அவனுடைய சூழ்நிலை என்ன, அதான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சபை அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறது. நீங்கள் கொடுக்குற தசம பாகம் காணிக்கையில் ஏழைகளுக்கு போகிறது, திக்கற்றவர்களுக்கு போகிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு போகிறது, விதவைகளுக்கு போகிறது.
அதனால நீங்க ஸ்பெஷலா கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க எங்க போய் ஏழையை கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா வேஷம் போடுறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட பலிகள் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தர்மம் தலை காக்கும். தர்மம் தலை ரொம்ப அது ஹெல்மெட் நினைச்சிடாதீங்க. ஹெல்மெட் மாதிரி நம்ம மற்ற ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமாம். நான் இந்த எல்வின் சென்டரை புக் பண்ண போகும்போது அங்கே உள்ள சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்து எனக்கு மனது ரொம்ப, உடனே நான் அந்த ஃபார்மை வாங்கி நான் மாதம் இவ்வளவு தருகிறேன்னு ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ 2 மாதமாக அதையும் ஃபாலோ பண்ணுறேன். அலையிலையா சொல்லுங்க. எப்படியாவது யாராவது விசுவாசிகள் வீட்டுக்கு ஜெபிக்க போகும்போது ஒரு 500 ரூபா 1000 ரூபா காணிக்க கொடுத்தாங்கன்னா அதை வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சு ஆபீஸ் ரூமில் வச்சு எங்கேயாவது பூட்டி வச்சு இந்த மாதிரி பலிகள், இதுக்கு வந்து பலிங்கிறாரு. இந்த பலிகள் மேலே கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆராதனை நடத்துகிற பலி வேற, ஆராதனை உமக்கேன்ட்டு. ஆனால் சில பலிகள் இருக்குது. இந்த மாதிரி ஏழைகளுக்கும் திக்கற்றவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செய்கிற சில, சொல்லுங்க அது என்னது? பலிகள். இந்த பலிகள் மேலே கர்த்தர் எப்படி இருப்பார்? அதுலேயும் நன்மை. கலாத்தியர் 6 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள், விசேஷமாய் விசுவாச குடும்பத்துக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நம்ம நன்மை செய்யணும். இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? இப்படிப்பட்ட, எல்லாரும் சொல்லுங்க, இப்படிப்பட்ட பலிகளின் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உங்களை யாரு ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல, யாரு உங்களை இழிச்சவாய, எனக்கு நிறைய பேர் பேர் வச்சிருக்கிறாங்க, நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் இந்த வசனத்தை கொஞ்ச நேரம் பார்க்கணும். சில வசனத்தை கவனிக்கணும். மகனே என் வசனங்களை கவனி. அப்போ எதில் தேவன் பிரியமாக இருக்கிறார்? அப்போ நான் இதை செய்யும் போது கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். கண்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ செலவழிக்காதீங்க, கண்டவனுக்கு நீ செலவழிக்காதீங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் இன்னொரு நமக்கு ஒரு மைல்கல்லை கொடுக்குறாரு. உன் கண்கள் தூரத்தில் உள்ளவைகளை பார்க்கும். இப்போ வட இந்திய உத்தரப்பிரதேசக்கும் மத்திய பிரதேசக்கும் நம்ம பணம் போகுது. ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 ரூபாய் நீங்கள் கொடுக்குற பணம் அங்கே போனாலும் அந்த பலன் உங்களுக்கு வரும். அது ஒரு பலி. ஆமென். அது சும்மா அனுப்பலை. அங்கே அது யார், அது எப்படி, அவங்க எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுறாங்களா அப்படின்னு எல்லாம் விசாரித்து, அவங்க எவ்வளவு லாங்கிங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே இங்கே வர வச்சு, அடுத்த வாரத்துக்கு அவங்களே இங்கே வர வச்சு அவங்களுக்காக ஜெபித்து இந்த பலியை கொடுக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த மாரநாதா நீங்கள் கொடுக்குற பணம் எங்கெல்லாம் போகுது பாருங்க. நான் சொல்கிறேன், அத்தனை ஸ்டேட்டுக்கும் நம்ம பணம் போடணும். எனக்கு ஒரு ஆசை, இங்கிலாந்துக்கு இங்கேருந்து உதவி செய்யணும். அல்லேலூயா. ஆசை, எனக்கு ஒரு ஆசை, ஏன் ஆசை நிறைவேறுமா? ஏன்னா இங்கிலாந்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இங்கிலாந்துக்கு இங்கிறது மிஷினரி அனுப்பணும். ஒருவேளை இதெல்லாம் முடியாமல் இருக்கலாம், நாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு கூட இது நடக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆசையை மட்டும், ஒரு ஆசை வந்துச்சுன்னா அந்த ஆசையை யாருக்கிட்டையாவது என்ன செய்யணும்? சொல்லணும்னா உங்களுக்கு தலை வெடிச்சிடணும். எனக்கு டெய்லி கூகுள் மீட்டில் எங்கள் பாஸ்டர்ஸ் கடைசி 10 நிமிஷம் கொடுப்பாங்க. கடைசி 10 நிமிஷம் டெய்லி நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க புதுசாக இவர் ஏதாவது சொல்லுவார். உண்மையை சொல்கிறேங்க, அங்கே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி எனக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஜெபம் பாட்டு கீட்டு எல்லாம் நடத்திடுவாங்க. கடைசியாக ஒரு 10 or 15 மினிட்ஸு எங்கள் கையில் டெய்லி கொடுப்பாங்க. அப்படின்னா டெய்லி நான் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சில ஆசைகளை வெளியே கொண்டு வரணும். ஆசை இல்லாத மனுஷனே இல்லைங்க. எல்லாத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் விருப்பம். கர்த்தருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கணும், ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கணும். இன்னைக்கு ஆசையாய் பைபிளை வாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆசையா, கடமைக்கு வாசிக்கணும், முடிக்கணும். ஒரு நிமிஷம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். முடிக்கணும்,
அப்படிங்கிறது இல்லை, ஆசையா. ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ஏஐ வந்து சப்போர்ட் பண்ண வந்துடுது. ஒரு மெசேஜ் கேட்டாலும் ஏஐயை விட்டுட்டு மெசேஜ் பண்ணிட்டு போயிடும். அதனால் ஒழுங்காக கிளாக் ரெடி பண்ணி வைங்க, அடுத்த வாரம் டைம் பார்க்குறது. ஓகே, கவனிங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? நான் ஆசையை மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கங்க. அதுக்கு என்ன பாடுபடுறான் சிலர் தான் அவன் ஆசையை சொல்கிறதுக்கு. ஆசையை முதல்ல என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படி ஆசை இருக்குது ஆண்டவரே. அப்படியா? ஒழுங்காக இருந்துக்கோ. ஆசை ஆசை வட அப்பள அப்படியா சொல்லுவார். அதை நான் அங்கீகரிக்கிறேன் என்பார். உங்கள் ஆசை மட்டும் உங்களுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கணும். ஆண்டவருக்காக அதை செய்யணும், இதை செய்யணும். இப்போ எங்கள் மக்களுக்கு எப்படி ஆசை தெரியுமா? கன்னியாகுமரிக்கு நாங்கள் பாசமெல்லாம் போய் ஜெபம் பண்ணோம். இப்போ சென்னைக்கு புக் பண்ணிட்டோம், ஒரு கேரேஜுக்குள்ளே நாங்கள் புக் பண்ணிட்டோம். அடுத்து எங்கள் பிளான் என்ன போடுறாங்கன்னா, நாக்பூரில் போய் 7 hours ப்ரேயர் பிளான் போடுறாங்க. ஆசை. அடுத்து சொல்லிட்டாங்க காஷ்மீர். ஆசை ஜெபிக்கணும்னு ஆசை. போய் சுற்றி பார்க்கறது கிடையாது. அல்லேலூயா. சென்னைக்கு போனால் அங்கே எவன் சுற்றி பார்க்கக்கூடாது. முதல்ல ஒரு இடமெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. போன உடனே ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு உடனே எங்கே உட்காரணும்? ஆசைங்க, இதெல்லாம் ஆசை. அடுத்து நாக்பூர். ஏன்னா நாக்பூர் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அங்கே போய் 7 மணி நேரம் ஜெபம். அடுத்து காஷ்மீர். இதெல்லாம் நடக்கும். ஆசை இருந்தால் வழி திறக்கும். ஆசை இருந்தால் அற்புதம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆசை இருந்தால் வயசும் குறையும். அல்லேலூயா. இல்லை, நான் கிழவன், என் மனைவியோ வயது சென்றவள். நிறுத்துற வாயை மூடுறான்ட்டார். வாயை ஜிப்பு போட்டாரா இல்லையா? நானோ கிழவன். நிறுத்தல. உன்னை வச்சு என்னெல்லாம் செய்யணும்னு இருக்கேன். ஏன்ல கிழவனாங்க, கிழவனும் கிழவியுமா? அவன் கிழவன்ட்டு மனைவிக்கு பயந்துக்கிட்டு கிழவின்னு சொல்லலை பாருங்க. அவள் வயது சென்றவள் சொல்லிட்டான். ஆண்டவர் சொல்ல, நிறுத்து. உன்னை வச்சு ரிவைவலே வரப்போகுது. நீ தான் ரிவைவல். யோவானுக்கு நீ தான் அப்பன். அல்லேலூயா, ஆமென். அதனால ஆசை, அவங்க நம்ம மரணம் வர ஆசை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். விருப்பம், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஜெபம்னுமா, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் கிரி